நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக கற்பனை செய்து இதுதான் இறை செய்தி என மக்களிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைப்பதுண்டு. அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா குர்ஆனில் கூறுகிறான். சூரா நிஷாவின் 82வது வசனத்தில், அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். இந்த வசனத்தின் மூலம் குர்ஆன் வசனங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் கூறியிருக்க முடியாது என்பதை அல்லாஹ் பிரகடனம் செய்கிறான். நாம் இதை சிந்தித்துப் பார்த்தால் பொதுவாக மனிதர்களின் பேச்சுக்களில் முரண்பாடுகள் காணப்படும். சில நாட்களுக்கு மட்டும் முரண்பாடுகள், பிழைகள் ஏற்படாத வகையில் மனிதர்களால் மிகவும் கவனமாக பேசிட இயலும். எந்த முரண்பாடும் இன்றி எவராலும் ஆண்டுக்கணக்கில் பேசிட இயலாது. சில ஆண்டுகளுக்கு முன்னர் பேசியதை மறந்துவிட்டு பேசுவது, கவலை, துன்பம் போன்ற காரணங்களால் போதுமான கவனமின்றி பேசுவது, பிறருடைய மனம் கோணக்கூடாது என்பதற்காக அல்லது அவர்களிடமிருந்து ஆதாயம் பெறுவதற்காக வளைந்து கொடுத்து பேசுவது, வயதாவதால் ஏற்படும் மூளை கோளாறுகள், விளைவுகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் அஞ்சி இரட்டை நிலை மேற்கொள்ளுதல் போன்ற ஏராளமான பலவீனங்கள் மனிதர்களுக்கு இருப்பதால் முரண்பாடுகள் இல்லாமல் பேசும் ஒரே ஒருவரை கூட காண முடியாது. திருக்குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது சிறிதாக 23 ஆண்டுகளாக மக்களிடம் போதித்தார்கள். இது அவர்களின் சொந்த கற்பனையாக இருந்திருந்தால் 23 வருட பேச்சுகளில் ஏராளமான முரண்பாடுகள் அவர்களிடம் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் திருக்குர்ஆனில் முரண்பாடுகள் எள்ளளவும் இல்லை. இப்படி வல்லமை மிக்க பிழையில்லாத குர்ஆனை நிச்சயமாக படைத்த இறைவனைத் தவிர வேறு யாராலும் கூறியிருக்க முடியாது என்பதை திருக்குர்ஆன் முழுவதையும் பொருள் அறிந்து படித்தவர்களால் உணர முடியும்.